ஏய் தம்பிடாய் தாத்தா வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருப்பாங்க. ஆஹா தாத்தா வணக்கம். சுகி பாபா என்ன யாருன்னு தெரிகிறதா? ஒண்ணு விளக்க முடியல. டேய் ஓ 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை 96 தத்துவம் இதிகாசம் நன்னூல் நைடதம் சிலப்பதிகாரம் இது எல்லாம் சிக்கர கற்று வந்தவர். அது மட்டுமல்ல டேய் 4 வேதத்திற்கு சமானமாக மகாபாரத காவியத்தை மகாபாரதத்தையே எழுதினவர் நான் தான். நீங்க தானா? என்னுடைய பெயர் வியாச பெருமான். தாத்தா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏடா நீங்க மட்டும் இல்லைனா இந்த தெருக்கூத்து நடக்குமா இல்ல திருவிழா நடக்குமா இல்ல கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இல்ல எங்களுக்கு சாப்பாடு தான் கிடைச்சிருக்குமா? ரைட் ரைட் அதெல்லாம் உண்மைதான். மோளகார சாப்பாடு கிடைக்குமா? வியாசர் எழுதினதா அத்தனை நூல்களும். அதனால மகாபாரதத்தை அப்படி இருக்க ஒரு செய்தி தெரியுமா? என்ன ஐயா? இப்போ மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு துரியோதனாதிகளுக்கு விடக்கூடாது ஏற்பட்டு 18 சண்டை முடிந்து இப்போ தர்மராஜா 44 வயதில் பகவானுக்கு முடிசூட்டி இப்போ அகஸ்தனாபுரி பட்டணத்தை ஆண்டு கொண்டு வருகிறார். ஆமா அப்படி ஆண்டு கொண்டு வரும்போது இப்ப ஏதோ காரணம் என்ன காரணம் தெரியல மறுபடி என்ன வேண்டுகிறார்கள். அதனால் தர்மர் இருந்தா தாத்தா வந்துட்டேன் போய் சொல்றா போட தாத்தா வந்துட்டேன்னு சொல்ற போடாங்க போடாங்கத்தா. மகாராஜா கல்லில தேங்காய் அடிச்சா ஒரே அடியில டமாத 2ஆ ஓடணும். அப்படி அடிக்கணும் தேங்காய. இல்ல என்கிட்ட தேங்காய் இல்ல தாத்தா. தாத்தா வந்துட்டாரா? வந்துட்டாரு. உயர்ந்தா சொன்னமுடு பெரிசுமா தானா? குர்ரா குர்ரா தாத்தா தர்மா தர்மராஜ உனது பேரன். வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. சுகி பாபா வணக்கம் தாத்தா. தர்மா தர்மனே வாழி எந்த நாடா இந்த தரணியில் நீடோடி இறைவனது பெற்று இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். என் மனைவி பாஞ்சாலி திரௌபதி பாஞ்சாலி வந்திருக்கிறதா? நான் சென்று பாதசேர்வன் கண்டு ஆசீர்வாதம் பெற்றேன். சரிங்க. நீ அவர்ணமா? கண்டிப்பா. ஓஹோ தாத்தா அம்மா திரௌபதி ஐயா மறைவேதம் முடிஞ்சிட்ட
மங்கையே இந்த காசினில் வாழ்வாய் மங்கையே கற்பு சிறந்திட்ட நங்கையே காசினில் வாழ்வாய் மங்கையே நற்பணி மாதனி நல்ல சுகம் காண நற்பணி மாதனி நல்ல சுகம் காண ஆடி ஆசி தந்தை பாடிட பெற்று என் பெருமானுடைய கடாட்சம் பெற்று என் பொற்று வாழும்படி உனக்கு ஆசிரியர் கொடுத்திருக்கின்றேன். ஆகட்டும் தருமா. என்ன காரணம்? தாத்தா இவ்வளவு நாளா இல்லாத இப்போ அரசாட்சியில் தான் இருக்கீங்க. தாத்தா வர வேண்டும் என்று சொல்லி என்னை வரவழைத்த காரணம் எதனால்? பங்கு பங்காளிக்கு நடந்ததெல்லாம் அவனுக்கு நன்கரை விளக்கமாக தெரியும். சரி, எல்லாத்தையும் முடித்து விட்டு 30 செஞ்சாகி சில சில மகிழத்தை சுட்டி இளபாகத்தில் பாஞ்சாலை அமர்த்தி ஆட்சியில் அமர்ந்து. சரி, ஆனால் ஒருவரை பார்த்தால் இருவராகவும் பார்த்த முகம் எல்லாம் வேர்த்த முகமாகவும் யாரையை பார்த்தால் பூனையாகவும் சிம்மாதனத்தை பார்த்தால் சீறி வரக்கூடிய சித்தம் போல் தெரிகிறது. என் பார்வைக்கு ஒன்றுமே புரியல. பாஞ்சாலியை பார்த்தா மேல பாயக்கூடிய சிங்கம் போல் அப்படியே பயமா இருக்கு தாத்தா. எப்படி நான் கரத்திலேயே செங்கோலை தாங்கி என் நாட்டு மக்களுக்கு குறைகளை தீர்க்கணும் ஒன்னும் புரியலையே தாத்தா. என்ன தம்பி, எதை பார்த்தாலும் ரெண்டு விதமா தெரியுதாமே, காரணம் என்னடா? இதை பார்த்தா ரெண்டு விதமா தெரியுதா? அதிகமா குடிச்சிட்டு பாரு. அதிகமா குடிச்சா 4 ரூபா 2 ரூபா தெரியும். வேலை மாலைக்க நோயா இருக்கு ஐயா. சாமி பொந்து நோடுமா வந்துருமா? இந்த தெரு போமா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி 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 தருமா வாங்க. சரி சரி தருமா தாத்தா, எதை பார்த்தாலும் பார்த்த முகங்கள் எல்லாம் வேர்த்த முகமாக தோன்றுகிறது. ஆமா, அது என்ன காரணம்? ஆமா தாத்தா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா தாத்தா, அது காரணம் தெரியுமா? என்ன? அப்பா பிரம்ம கத்தி தோஷம் அது ஏ தர்மா உன்னை பிடித்ததடா, தர்மா உன்னை பிடித்ததடா. பிரம்ம கத்தி தோஷம் அது தர்மா உன்னை பிடித்ததடா, தர்மா உன்னை பிடித்ததடா. தர்மா அந்த பிரம்ம கத்தி தோஷம் அது தர்மா உன்னை பிடித்ததடா. உன்னை பிரம்மகத்தி தோஷம் பற்றி விட்டது. ஐயோ தாத்தா, என்ன தாத்தா அப்படி சொல்றீங்க? பயமா இருக்கு தாத்தா. பிரம்மகத்தி தோஷம்லாம் பெருசா இருக்கு தாத்தா. ஐயோ அப்படியா தாத்தா? அப்படி பிடித்து விட்டால் அதுக்கு ஒண்ணும் பரிகாரம் இல்லையா தாத்தா? என்ன தாத்தா அப்படி சொல்றீங்க? நாங்க என்ன தப்பு செய்தோம், எதனால வந்தது? ஒரு ஒரு மனுஷன் தவறுன்னு ஒண்ணு செய்யலன்னு சொன்னா பாவம் வந்து பத்தாது. பாவம் பாவமும் புண்ணியமும் ரெண்டும் நம்ம கையில சேர்ந்ததுதான் இல்லையா? இப்போ இந்த சக்திகண்டாநல்லூர் அன்னகரத்தில் 10 நாள் திருவிழா. 10 நாள் திருவிழா வருஷம் தவறாத நடத்துறாங்க. அது காரணம் என்ன? நம்முடைய பாவத்தை துளைப்பதற்குத்தான் இந்த திருவிழா. நாம செய்யக்கூடிய பாவத்தை நம்ம கூட வரக்கூடியது பாவ புண்ணியம் ரெண்டு மட்டும்தான். அப்போ நம்முடைய பாவத்தை ஒழிக்கணும்னா வேற எந்த வழியுமே கிடையாது, தெய்வ வழிபாடு தவிர. அதனால பிரம்மகத்தி தோஷம் என்ன பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நான் என்ன தவறு செய்தேன்? புரியலையே தாத்தா. அப்பேற்பட்ட தவறா தாத்தா நான் செய்துட்டேன்? என்ன அப்பேற்பட்ட பிரம்மகத்தி தோஷம்? எங்க முதிரி உட்காந்து அங்க போய் வெத்தலை தர்மா
பிரம்மகத்தி தோஷம் பற்றியது. ஏன் தாத்தா? டேய், ஆஹா, பீஷ்மர் தர்மர் துரோணர் கர்ணன் வெகு சேனையெல்லாம் கர்ணன் மூதாதி தாத்தா. ஆமா, ஆமா, இவங்க அத்தனை பேர்களையும் நீங்கள் கொண்டு குவித்தீர்கள். தாத்தா. அதனால் ஒண்ணு பிரம்மகத்தி பிடித்து விட்டது. தாத்தா, என்ன வருவது வந்து விட்டது. அதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லு தாத்தா. அது தோஷத்தை நீக்க வேண்டும். அதனால் காட்டன் வீட்மன் லோனர் கர்ணன் 18 அக்ரோனி சேனைகளை மடித்தீர்கள். அந்த 18 அக்ரோனி சேனையை மடித்த காரணம் உன்னை பிரம்மகத்தி தோஷம் பற்றி விட்டது. உண்மைதான் தாத்தா. அதுக்கு பரிகாரம் என்ன தாத்தா? ஒண்ணும் இல்லையா? அப்பேற்பட்ட தவறு செய்துட்டு என்ன தோஷம்? பிரம்மகத்தி தோஷம். நீங்க மூதாதி வந்திருக்கீங்க, அதை நிவர்த்தனை செய்வதற்கு ஏதாவது வழி சொல்லு தாத்தா. தர்மா, தாத்தா, அந்த பாவம் தீர வேண்டும். ஒரு யாகம் அதை செய்ய வேண்டும். யாகம் அதை செய்ய வேண்டும். அந்த பாவம் தீர வேண்டும். ஒரு யாகம் அதை அப்படி அந்த பாவத்தை ஒழிக்க வேண்டும். ஆனால் நீ ஒரு யாகம் செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. என்ன யாகம்? எப்படி தாத்தா செய்வது? தர்மர் ராஜசூய யாகத்தை செய்ய வேண்டும். தர்மர் அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும். தர்மர் அஸ்வமேத யாகம் ஏற்கனவே ராஜசூய யாகம் செய்தீங்க இல்லையா? ஆமா, இந்திரபிரஸ்தத்தில் இருக்கு. ஆமா, ஆமா. அதே மாதிரி ஆனா அது பொன்பொருளை சேகரித்து உலகமெல்லாம் சாம்ராட் என்ற பட்டத்தை பெறுவதற்கு ராஜசூயாகத்தை செய்தாய். இப்போ பாவத்தை ஒழிப்பதற்கு இனி தர்மர் அஸ்வமேதையாகம். அஸ்வமேதையாகம் தான். அஸ்வமேதையாகமா? அஸ்வமேதை. சரி சரி. அஸ்வமேதையாகத்தை செய்யும். அதான் அசுனா தெரியாது, குதிரையாகம். அஸ்வம். அஸ்வத்தை கொண்டு வந்து வீரப்பட்டியும் எழுதி தேச தேசங்கள் அனுப்பி ராஜராஜாக்களை கொண்டு வந்து நீ இந்த அஸ்வமேத யாகத்தை செய்தால் பொன்பொருளை சேகரித்து செய்த பாவம் தீரும். ஆமா. அப்போ பஞ்ச கல்யாணி பிறவி எங்க இருக்கு? யார் போய் எப்படி கொண்டு வருவது? ஒண்ணும் புரியல தாத்தா. ஓ, அது நியாயம்தான். ஆமா. தர்மா, எவர்ணாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சொர்ணமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய எவர்ணாசூரன். சொர்ணமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய எவர்ணாசூரன். அந்த எவர்ணாசூரனத்தில் இருக்கின்றது பஞ்ச கல்யாணி குதிரை. 32 லட்சம் பொருந்தியது. அதனால் அங்கு சென்று அந்த அஸ்வத்தை கொண்டு வந்து நீங்க வீரப்பட்டியம் எழுதி தேச தேசங்கள் அனுப்பி நீ யாகத்தை முடித்தாயானால் உன்னுடைய பாவம் ஒன்று விட்டு போய்விடும். அப்படியே நான் எல்லா பொன்பொருளும் சேகரம் செய்து யாகம் தொடங்கும் போது தாத்தா நீ வந்துடணும். நீ வந்து மூதாயாச்சு, நீ வந்து. சரிப்பா, நான் வந்துடுறேன். சரி. நான் மூதேவியா? மூதாதி தாத்தா. எங்களுக்கு எல்லாம் பாட்டன் மூதாதி தாத்தா. மூதாதியா? சரி சரி. அவன் பேச்ச கேட்காத. அவன் தான் சொல்லி நான் மூதேவி. மூதாதி நாங்க தாத்தாடா. அவன் மூதாதி. சரி. அப்படியானால் ராஜாக்களை கூட்டி பேசி விபரமா கடைசியில பகவானை கூப்பிட்டு எப்படி செய்யறதுன்னு அவனை கேட்டீங்கன்னா அவர் வழி சொல்லுவார். வந்து அவர் சொல்லிடுவாரு. அப்புறம் நீ யாகத்தை அதிக மலமருந்து என் தம்பி பீமாட்சி இருக்கின்றா. அண்ணார் அழைத்தார். சீக்கிரம் போயிட்டு வா. இல்ல தர்மராஜா தம்பி பீமாட்சி அழைக்க இந்த பீமாச்சி இருப்பான்.
Hey!